Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 2019 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதில் வந்து நான் கொஸ்டின் பை கொஸ்டின் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். டிஎன்பிசி ஆக்சுவலி படித்தவங்களுக்கு இது என்னடா இது இந்த கொஸ்டின் கூட ஷார்ட்கட் சொல்கிறாங்களேன்னு இருக்கும். ஆனால் பிகினர்ஸ்க்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் ஷார்ட்கட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோ பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 7th கொஸ்டின் ரீட் பண்ணுறோம் பாருங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எதுகை பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வர பிளேஸு இந்த இரு வருது இல்லையா, 1 2 3. இப்போ 1 2 3ல் இரு வந்திருக்கு. இது 1 2 3 எதுகை வந்திருக்கு. அது கூழை எதுகை. இந்த 1 2 3 கூழை எதுகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ சின்ன பசங்க இந்த கூழ் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாம் பேரண்ட்ஸ் விளையாட்டாக நம்ம என்ன சொன்னோம், நான் இப்போ 1 2 3ன்னு சொல்கிறேன், நீ இந்த கூழை டக்குன்னு குடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடும். இப்போ 1 2 3ன்னு சொன்னோன்னே டக்குன்னு குடிச்சிருவாங்க. அதுதான் கூழை எதுகை. 1 2 3னா என்னது? கூழை எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 8th கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இதுவும் அதே தான், எதுகை கேட்குறாங்க. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எதுகைனா செகண்டில் வருது. இங்கே பாருங்கள், 1ல் வருது, 3ல் வருது, 4ல் வருது. இந்த ழா 1ல் வருது, 3ல் வருது, 4ல் வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு அதுவாய் எதுகை. இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுன்னா, மேற்கு அதுவாய்னா மேலே மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்குது. அது பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மொட்டை மாடியில் இந்த ரூமுக்கு போகாதீங்கப்பா, அது 13ஆம் நம்பர் வீடு, பேய் இருக்கும், இங்கே பாருங்கள் சந்திரமுகி மாதிரி ஒரு பேய் இருக்கும், அங்கே போகாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது 13ஆம் நம்பர் வீடு இருக்குது மேலே மொட்டை மாடியில், அதுக்கு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 13. 3க்கு அப்புறம் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், 1 3 4 அப்படின்னா மேற்கு அதுவாய் எதுகை. இப்போ இதை வேறு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ 1 2 3 4 இருக்கு இல்லையா, இப்போ இந்த 2 மட்டும் அழிச்சிடலாம். 1 3 4 அப்படி ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 மட்டும் அழிச்சிட்டா 1 3 4 மேற்கு அதுவாய் எதுகை. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த 9th கொஸ்டின் ரீட் பண்ணுற பாருங்கள். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்கிறாங்க. தன்வினை வாக்கியம்னா தெரியும். அப்பூதிய அடிகள் நான்மறை கற்றார் அப்படின்னு இருக்குது. அப்பூதிய அடிகள் அவரே கற்றார், நான்மறை கற்றார், அவரை பற்றியே அவரே சொல்லிக்கிறாரு. அது தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும், இந்த உம்மு வெளிப்படையாக வருது, அதனால் இது எண்ணும்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 11th கொஸ்டின் பாருங்கள். சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் அப்படின்னா பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் உரிச்சொல்லோட இது. சால தவ உரு நனி கடி கூர் கழி மாவை இதெல்லாம் வல்லினத்தில் மிகும். இந்த உரிச்சொற்களை இன்னொரு தடவை சொல்லுங்கள். சால தவ உரு நனி கடி கூர் கழி மாவை இதெல்லாம் உரிச்சொற்கள். இதெல்லாம் வல்லினத்தில் மிகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 12th கொஸ்டின் பாருங்கள். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. ஏன்னா இங்கே தாழ் வந்திருக்கு, தாழ் வந்தால் வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 13th கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்காலத்தை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? நிகழ்காலம் கேட்குறாங்க. நிகழ்காலம்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசண்ட்டில் நடக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் எது ப்ரெசண்ட்டுனா பழுக்கின்றது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 14th கொஸ்டின் பாருங்கள். படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இதில் வினை எச்சம் ஈஸி தான், அது நம்மளுக்கு படித்து, இதுதான் ஆன்சர். இதில் வினை எச்சம் எது? படித்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 15th கொஸ்டின் பாருங்கள். கல் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. இதில் பார்த்திங்கன்னா கல்லுனா கற்றல், கல்னா கற்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16th கொஸ்டின். இயல்பானது வேர்ச்சொல் அறிக. அதுக்கு வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இயல்பு. இயல்பானதுக்கு வேர்ச்சொல் இயல்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 17th கொஸ்டின் பார்க்கலாம். ஏ என்ற
ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பு. இந்த ஏன்னா நம்ம இந்த ஏ ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா என்னது ஆரோ. இங்கே பாருங்கள், ஆரோனா அம்பு. ஆரோனா என்னது அம்பு. ஏன்னா அப்போ என்னது ஆரோ. அது தமிழில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அம்பு. ஓகேங்களா? இப்போ சொல்லுங்கள், ஏ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? அம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 18th கொஸ்டின் பார்க்கலாம். குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குழலிக்கு பாடத் தெரியும். ஓகேங்களா? இதில் வந்து பிழையெல்லாம் நீக்கிட்டால் அது வந்து பாருங்கள், குழலிக்கு பாடத் தெரியும். இதுதான் ஆன்சர். ஏ தான் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 19th கொஸ்டின் பாருங்கள். தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் எது தமிழ் சொல்லுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனுமதி, ஈசன், குபேரன் இது மூணுமே தமிழ் சொல் இல்லைங்க. இது மணிமுடி மட்டும்தான் வந்து தமிழ் சொல். இது பாருங்கள், ஈசன் கூட தமிழ் சொல் கிடையாது. இந்த குபேரன் சாமி பாருங்கள், ஈசன் சாமியும் தமிழ் சொல் கிடையாது. இந்த குபேரனும் தமிழ் சொல் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மணிமுடி மட்டும் தமிழ் சொல். ஓகேங்களா? இந்த அனுமதி கூட கிடையாது. ஓகேங்களா? ஈசனுக்கும் குபேரனுக்கும் தமிழ் சொல் வந்து அனுமதி கிடையாது. இதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? ஈசனுக்கும் குபேரனுக்கும் தமிழ் சொல் வந்து அனுமதி கிடையாது. அதுதான் ஷார்ட்கட். இதில் வந்து மணிமுடி தான் வந்து தமிழ் சொல். மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம பணத்துக்கு தான் வந்து முதல் மரியாதை. அதுதான் வந்து ஓகேங்களா? அப்போது மணிமுடின்றது தமிழ் சொல். மணியே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தானே. பாருங்கள், MONEY மணி. இது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தானே. ஆனால் அது வந்து தமிழ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மணிமுடின்னு வந்தால் நீங்கள் வந்து தமிழ் சொல்லுன்னு போட்டுக்கணும். அனுமதி, ஈசன், குபேரன் இதில் எது வந்தாலும் தமிழ் சொல் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 20th கொஸ்டின் போகலாம். பொருந்தா இணையை சுட்டுகன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதம் தான். மருதமுக்கு வந்து நண்பகல் கிடையாது, வைகரை. ஓகேங்களா? மிச்சத்துக்கு பாருங்கள், குறிஞ்சிக்கு யாமம் கரெக்டு, முல்லைக்கு மாலை கரெக்டு, நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு வந்து கரெக்டு. இதில் பாலை பார்த்திங்கன்னா நண்பகல். இது வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஷார்ட்கட் தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு வந்து நான் இது சொல்கிறேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இதுதான் ஷார்ட்கட்டு. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. மறுபடியும் சொல்கிற பாருங்கள், யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. இதில் வந்து இந்த யா எடுத்துக்கணும். இந்த மா, வை, ஏ நான் இந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? யானா யாமம், மானா மாலை, வைனா வைகரை, ஏனா ஏற்பாடு, நானா நண்பகல். யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. இது ஈஸி தாங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஷார்ட்கட் தெரியும். பிகினர்ஸ் நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த 21 பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். மிசைனா எதிர்ச்சொல் காண்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மிசைனா மேலுன்னு அர்த்தம், மேலே. ஓகேங்களா? இதுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ மேலுக்கு ஆப்போசிட்னது கீழ். இதில் பாருங்கள், விஸ்வாசத்தில் மிசைனா நம்ம ஷார்ட்கட் வந்து மீசைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த விஸ்வாசத்தினாலே இந்த அஜித்தோட மீசை தான். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மீசை வந்து எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஆப்போசிட் கேட்டாங்கன்னா கீழே. இப்போ சொல்லுங்கள், மிசையோட எதிர்ச்சொல்னால் நம்மளுக்கு மீசை ஞாபகம் வரணும். மிசையோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க கீழ். அதே வந்து மிசையோட பொருள் கேட்டாங்கன்னா மேல். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் எந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.